பள்ளிக்கு மேலதாளம் முழங்க ஊர்வலமாக சீர்வரிசை எடுத்து சென்ற கிராம மக்கள். தொடர்ச்சியாக பள்ளிக்கு சீர்வரிசை வழங்கி வரும் ஜம்புமடை கிராம மக்களை கௌரவித்த ஆசிரியர்கள். நாமக்கல் மாவட்டம் எருமப்பட்டி அருகே உள்ள ஜம்புமடை அரசு உயர்நிலைப் பள்ளியில் 127 மாணவ மாணவிகள் 8ஆம் வகுப்பு வரை படித்து வருகின்றனர். கடந்த 20 ஆண்டுகளுக்கு முன்பு இங்கு தொடக்கப்பள்ளி மட்டுமே செயல்பட்டு வந்த நிலையில் அப்போது சுமார் 20 மாணவ மாணவிகள் மட்டுமே படித்து வந்தனர். இங்குள்ள விவசாய மக்களின் பிள்ளைகள் பள்ளி மேல் படிப்பு பயில இங்கிருந்து 15 கிலோமீட்டர் தூரம் செல்ல வேண்டியிருந்தது. இதனை அறிந்த அந்த கிராம மக்கள் அங்குள்ள பட்டா நிலத்தை கொடுத்து பள்ளி கட்டடம் கட்ட அனுமதித்தனர். அதன்பின் அந்த பள்ளி உயர்நிலைப் பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டது. பின்னர் இந்த பள்ளிக்கு ஊர் பொதுமக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து 1 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சீர்வரிசையாக டேபிள், சேர், பீரோ உள்ளிட்ட உபகரணங்களை வழங்கினர். தொடர்ந்து தங்களது பள்ளிக்கு சீர்வரிசை கொடுக்க முன்வந்த கிராம மக்கள் வருங்காலத்தில் இந்த பள்ளியில் படிக்கும் குழந்தைகள் நன்றாக படித்து அனைவரும் அரசு வேலைகளில் சேர்ந்து வாழ்வின் மேன்மேலும் உயர வேண்டும் என்ற நோக்கத்துடன் தொடர்ந்து 2வது முறையாக தற்போதும் மேலதாளங்களுடன் ஊர் எல்லையிலிருந்து ஊர்வலமாக நடந்து சென்று சீர்வரிசைகளை வழங்கினர். இந்த நிகழ்ச்சிக்கு பள்ளி தலைமை ஆசிரியர் சுசிலா தலைமை தாங்கினார். இதில் பெற்றோர்கள் மற்றும் பெற்றோர் ஆசிரியர் கழக நிர்வாகிகள், பள்ளி மாணவ மாணவிகள் பங்கேற்றனர். இதனை அடுத்து பள்ளி சார்பில் சீர்வரிசை வழங்கிய ஊர் பெரியவர்களுக்கு மரியாதை செலுத்தி கௌரவிக்கப்பட்டது. நாமக்கல் மாவட்டம் எருமப்பட்டி ஒன்றியம் ஜம்புமடை பகுதியைச் சேர்ந்த நாங்கள் ஏற்கனவே அரசு ஆரம்ப பள்ளியில் பள்ளி சீர் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் உயர்நிலை பள்ளியாக தரம் உயர்த்த நாங்கள் கவர்மெண்ட்டை கேட்டுக்கிட்டோம். அதுக்கு தகுந்தாப்புல நாங்கள் நிலத்தை ஊர் சார்பாக கிராமத்தில் வரி வசூல் செய்து நிலத்தை நாங்கள் ஸ்கூலில் பள்ளி தரம் உயர்த்தணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக நிலம் வாங்கி அரசுக்கு கொடுத்தோம். அதன் அடிப்படையில் எங்கள் ஊரில் அரசு உயர்நிலைப் பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டது. அதுக்கப்புறம் நாங்கள் இப்போ அரசு உயர்நிலைப் பள்ளிக்கு கல்வி சீரு சுமார் 1 லட்சம் மதிப்புள்ள பள்ளிக்கு தேவையான தளவாட பொருட்களை ஊர் மக்கள் சார்பாக முன்னாள் மாணவர்களின் சார்பாகவும் நிதி வசூல் செய்து சந்தோஷத்துடன் ஊர்வலம் வந்து மேலதாளத்துடன் பள்ளி சீர் பள்ளிக்கு அளித்துள்ளோம். முத்துகிருஷ்ணன் ஜம்புமடை மக்கள் சார்பாக. இதில் எதுக்காக பண்ணீங்கன்னா காரணத்துக்காக பண்றீங்க? இது எங்கள் பகுதியில் அதிகமாக பார்த்தீங்கன்னா விவசாயம் சார்ந்த தொழில் அதிகமாக உள்ள பகுதி. இங்கு படிக்கும் மாணவர்கள் பள்ளியில் அரசு பள்ளியில் படிக்கும் மாணவர்கள் நல்ல நிலைமையில் நல்ல அரசு உயர் அதிகாரிகளாகவும் நல்ல ஒரு தொழில் கல்வியிலும் நல்ல ஒரு தொழிலையும் நல்ல ஒரு முன்னேற்றம் வர வேண்டும் அப்படிங்கிற ஒரு நல்ல நோக்கத்துக்காக நாங்கள் அந்த பள்ளி சீர் செய்திருக்கிறோம். அடுத்து பள்ளி அரசு பள்ளிகளுக்கு படிக்கும் மாணவர்கள் வருங்காலத்திலும் இதே மாதிரி கல்வித்தரத்தை உறவு நோக்கில் அந்த எண்ணம் வளரணும் அப்படிங்கிறதுக்காகவும் நாங்கள் இந்த கல்வி சீர் இதுவரைக்கும் 2வது முறையாக கொடுத்திருக்கிறோம். பள்ளிகள் எங்கள் ஊருக்கு மக்கள் சார்பாக.